தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 59:16-17 மத்தில வாசிக்கிறேன். நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானியே. என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமா இருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். நெருக்கம் உண்டான நாட்கள ஆண்டவர் தஞ்சம் கொடுக்கிறவராக இருக்கிறாரு, அடைக்கலம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்க அதிகாலையில நோக்கி கூப்பிட்டு பார்க்கலாம். இந்த உங்களுக்கு நெருக்கம் வர நேரங்கள்லாம் நீங்க ஆண்டவரை தேடி பார்க்கலாம். நீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு தஞ்சம் தருவாரு, உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாரு. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பலனா இருப்பாரு. எந்த நெருக்கமான நேரத்துல, எந்த கஷ்டமான நேரத்திலையும் சரி, நீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறது பெரிய ஒரு பலன். என் பலனே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். என் பலனே ஆண்டவரே என் பலன், அவர் என்னை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் என்னோடு இருக்கிறதேன்னு ஒரு பலன். நான் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறதேன்னு ஒரு பலன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறதே. இன்றைக்கு எந்த நெருக்கமான நேரத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு பலன் அப்படின்னு சொல்லி நீங்க அவரை நல்லா உணர்ந்து ருசித்து பார்க்கலாம். என் பலனே கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவர் அவ்வளவு தூரம் பலனா இருக்கிறதுனால அவரை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்றாரு. நீங்க கூட உங்களோட பழிக்கிற வருகிற நெருக்கத்திலையும் இக்கட்டுகளையும் நீங்க ஆண்டவரை வீதமாக சொல்லி நீங்களும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரே என் தஞ்சம்னு சொல்லக்கூடிய நேரத்தை ஆண்டவர்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லா இக்கட்டான நேரத்துல ஆண்டவர் உங்களை பலனாக இருப்பாரு. ஒன்றுமே இல்ல சோர்ந்து போயிறிய, இல்ல கைவிடப்பட்டது போல இருக்கும், தழுந்து போனது போல இருக்கும். ஏன்னா அந்த அளவுல நெருக்கம், அந்த அளவுல வேதனை, எல்லாரும் கைவிடப்பட்டது போல இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமாக இருப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறவராக இருப்பாரு. பாருங்க, அடைக்கலமும் கிருபையும், கிருபை உள்ள தேவன். பாருங்க, கிருபை இருந்தாலே போதும், பெரிய ஒரு பலன். இப்படிப்பட்ட தேவன் உங்களோட இருக்கிறாரு. இங்க ஆண்டவர் நோக்கி பாருங்க, அதிகாலையில நோக்கி பாருங்க, நேரம் கிடைக்கும் போது நோக்கி பாருங்க. உங்களுக்கு எந்த இக்கட்டான நேரத்திலேயே ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமாக இருப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பாரு. ஏசப்பா உங்களோட இருந்து உங்களை இந்த நாள்ல ஆசீர்வதிப்பாரு. அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. நான் உங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திர நன்றி தகப்பனே. ஏசாப்பா அந்த வார்த்தையை கேட்டாண்டவரே, உங்களோட பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே தனித்தனியா பேர் பெறா தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசாப்பா தோத்திர நெருக்கமான நேரங்களை ஆண்டவரே தோத்திர பிள்ளைல அப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது நீர் அவர்களுக்கு ஆண்டவரை பலனாக தஞ்சமாக அடைக்கலமாக இருக்கிறதுக்காக தோத்திர நன்றி அப்பா. ஏசாப்பா உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள் தஞ்சமாக அடைக்கலமாக ஆண்டவரே பலனாக இருந்த ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துக தகப்பனே தோத்திரம் நன்றி அப்பா. ஏசாப்பா இந்த நாள் கூட கத்தாவே தோத்திரம், பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக தோத்திரம், பெரியவர்களுக்காக தோத்திரம் தகப்பனே அப்பா தோத்திரம், திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினர்களுக்காக தோத்திரம். இவர்கள் எல்லாம் இந்த வருஷத்துல என் தேவாதி தேவன் ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க. குறைப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே தோத்திரம். நீங்க பலனாக இருந்த ஆசீர்வதிங்க அப்பா. ஏசாப்பா தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரை வியாஸ்தரைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படிக்கல இருக்கிற ஆண்டவரை அப்பா வியாஸ்தரைகளுக்காக, மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிங்க. நீர் ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை பலனாக அடைக்கலமாக இருந்து வழிநடத்துங்க தகப்பனே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா. நல்ல ஆண்டவர் அப்பா கடை
வியாபாரிகளுக்காக ஸ்தோத்திரம், கடன்பட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே சிறு சிறு வியாபாரங்களை செய்யறவர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாருக்கும் இங்கே பலனாக இருக்க ஆண்டவரே, அடைக்கலமாக இருங்க ஆண்டவரே. தெய்வமே நீங்க வழிநடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இந்த நாள் கூட ஆண்டவரே விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே விவசாயிகள் பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே அப்பா செய்யற ஆண்டவரே விவசாயத்துக்கு ஆண்டவரை படுறப்பா ஆண்டவரை பாடுகளுக்கு ஏற்ற ஆண்டவரை அப்பா விவசாயத்தை ஆண்டவரை பழனி நீர் கட்டளடுங்காடு தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. மீனவர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. அவர்கள் படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுங்க, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஏசாப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடன் பட்டவர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. மீண்டுமாக கடன் கொடுக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. ஏசாப்பா நீங்க அவர்களை பலனாக இருந்து தஞ்சமாக இருந்து அடைக்கலமா இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் ஆண்டவரே ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீங்க கிரியை செய்ய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.